அவினாஷியிலேருந்து ரிதன்யான்னு ஒரு பெண், புது பெண், மணப்பெண் தற்கொலை செய்து கொள்றாங்க. வரதட்சணை கொடுமை, புகுந்த வீட்ல இருந்த பிரச்சனைகள், இதனால பண்ணிக்கிறாங்க அப்படின்னு செய்திகள் வருது. இன்னொரு செய்தி வந்து நாமக்கல் மாவட்டத்தில ஒரு தாய் தந்தை வந்து தன் மகள் வந்து ஒரு இன்னொரு ஜாதியை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ட்ரெயின்ல 2 பேரும் கவர்மெண்ட் சர்வெண்ட் போய் ட்ரெயின்ல போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதாவது இங்க ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஃபெயிலியரா முடியுது. இங்க ஒரு லவ் மேரேஜ் ஃபெயிலியரா முடியுது. இங்க அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் ஆசைப்பட்டு பண்ணி வைத்த ஒரு கல்யாணம் அந்த பெண் சூசைட்ல போய் முடிஞ்சிருது. ஒரு லவ் மேரேஜ் இந்த பெண் தனக்கான வாழ்க்கையை அவ சூஸ் பண்றா. அத அவங்களால பேரண்டால ஒத்துக்க முடியல. இது எல்லாமே ஒரே ஏரியா, ஒரே ரீஜன், ஒரு கல்ச்சுரல் ரீஜன்ல ஆல்மோஸ்ட் ஒரே கம்யூனிட்டி இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறோம். ஸோ அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ அதை சரியான முறையில் பண்ணாட்டா இந்த மாதிரியான இழப்புகளுக்கு அப்புறம் இந்த வாழ்க்கையில் இருக்கிற கடினங்கள் இப்போ இந்த அவங்க 2 பேரும் இறந்ததுக்கப்புறம் இந்த பெண் கல்யாணம் பண்ணாலும் எப்படி நிம்மதியாக இருக்கக்கூடாது, நம்மளால் கல்யாணம் பண்ணி இப்படி இறந்து போயிட்டாங்களே அம்மா அப்பாங்கிற ஒரு கில்ட்டு வந்து அவங்கள அழுத்தக்கூடிய விஷயம் நிறையா இருக்குது. அதுலேருந்து அந்த வெளியே வர முடியுமா அப்படிங்கிறதே எனக்கு ஒரு சந்தேகமான ஒரு விஷயந்தான்.